கொண்டே இருக்கும். ஏழைகளுடன் மிக நெருக்கமாக இருப்பார். யாராவது ஏதாவது கேட்டு வந்தா சந்தோஷமாக கொடுப்பார். எளிமையான வாழ்க்கை, எளிமையான உடுப்பு, எளிமையான உணவு. அவர்கள் உலகத்தில் எளிமையான முறையிலே வாழ்ந்தார்கள். இரவு வேளையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர் கூறுகின்றார், நான் சத்தியம் செய்து கூறுவேன், தனிமையில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தொடக்கூடிய அந்த அறையில அவர்கள் தாண்டி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்பாங்க, யா ரப், யா ரப், இந்த அலி நான் நாசமடைந்துட்டேன், நீ என்ன மன்னிக்காவிட்டால் நான் நாசமடைந்து விட்டேன், நான் நஷ்டமடைந்து விட்டேன் என்று அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அடிக்கடி துனியாவை பார்த்து சொல்வாங்க, துனியா உன்னுடைய வலையில நான் விழமாட்டேன், எனக்கு முன்னால வாழ்ந்தவர்களே நீ ஏமாற்றி இருக்கிறாய், உன்னால் நான் ஏமாற மாட்டேன், உனக்காக வேண்டி என்னுடைய ஆக்ராவை நான் விற்க மாட்டேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டே வாராங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களிலிருந்து வந்த அந்த கண்ணீர் அவருடைய தாடியை நனைத்து விடுகின்றது. அந்த சபையில் இருந்த அனைத்து மக்களும் அழுது வருகின்றார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ரஹிமல்லாஹு அபுல் ஹசன், ரஹிமல்லாஹு அபுல் ஹசன், அபுல் ஹசன் அந்த அலிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த அலிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, வல்லாஹி கான கமா குல்த, நீங்க எப்படி சொன்னீங்களோ அவர் அப்படித்தான் இருந்தார் என்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இது அவர்களுடைய இஹ்லாஸுடைய வெளிப்பாடு, அவர்களுடைய கருத்து வேறுபாடு. சுயநலத்திற்காக வேண்டி அல்ல, பேருக்காக வேண்டி அல்ல, புகழுக்காக வேண்டி அல்ல, சமூகத்துக்கு மத்தியில் நான் பெரியவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவங்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு கலிமத்தில்லா, அல்லாஹுடைய கலிமா மேலோங்கணும், அல்லாஹுடைய தீன் மேலோங்கணும், இஸ்லாம் முழு உலகத்துக்கு பரவணும், இஸ்லாத்துடைய ஒளி அதனுடைய வெளிச்சம் உலகத்துடைய நாலா புறங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் இருந்ததனால தான் இவர் அவரை மதிப்பார், அவர் இவரை மதிப்பார், இவர் அவருக்கு துஆ செய்வார், அவர் இவருக்கு துஆ செய்வார். ஏன் 4 இமாம்களையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சிறப்பு பெயரே இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம், அந்த அளவுக்கு மிக பிரபலியமான இமாம். மறுமுனையிலே வாழ்ந்தவர்கள் தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். ஒரு தலைவர் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்து விட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியில வருகின்றார்கள். அந்த நேரத்தில் லைஸ் இப்னு சஅத் அவர்களும் பெரிய ஒரு ஆலிம், அறிவாளி. இமாம் மாலிக்கை பார்த்து கேட்கிறாங்க, இமாம் அவர்களே, இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபாவை இப்பதான் சந்தித்துட்டு வாரீங்க, உங்களோட நெஞ்சு எல்லாம் பெருமை நிறைந்திருக்குது, என்ன நடந்துச்சு? இமாம் மாலிக் சொன்னாங்க, உண்மையில இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபாவை நான் சந்தித்து பேசிட்டு வந்தேன், அவரை போன்ற ஒரு பகீர், ஒரு மார்க்க சட்டக்கலை வல்லுநர என்னுடைய வாழ்நாள கண்டதில்லை, அதனால் அவருடன் பேசிக் கொண்டிருந்ததனால அந்த நேரத்தில் என்னுடைய நெற்றியில வியர்வை வந்து விட்டது என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள். இந்த விஷயத்தை அதே லைஸ் இப்னு சஅத் அவர்கள் மீண்டும் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இமாம் மாலிக் உங்களை பத்தி சொல்றாங்களே என்று சொன்னதற்கு இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில இமாம் மாலிக் மாதிரி நான் ஒரு அறிவாளிய கண்டதே இல்ல, ஒரு அறிஞர் என்னுடைய வாழ்நாள கண்டது இல்ல. அவர் இவரை அறிவாளி, இவர் அவரை அறிவாளி, இவர் அவரை போற்றுகின்றார், அவர் இவரை போற்றுகின்றாரே தவிர எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர்களில் யாரும் அடுத்தவர்களுடைய மரியாதைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அளவில், அடுத்தவர்களுடைய கண்ணியம் அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விதத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியதே இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மாணவர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அடிக்கடி தன்னுடைய ஆசிரியருக்காக வேண்டி துஆ செய்வாங்க. ஒரு தடவை அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் கேட்கிறாங்க, வாப்பா நீங்க ஏன் இமாம் ஷாஃபிக்கு இந்த அளவுக்கு துஆ செய்றீங்க? அந்த நேரத்தில் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இமாம் ஷாஃபியை போன்ற ஒரு ஆளை நான் கண்டதில்லை, முழு உலகத்திற்கு அவங்க சூரியன் மாதிரி, சூரியன் இல்லாம உலகத்தில் மக்களால் வாழ முடியுமா? இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரியனை மாதிரி, மக்களுக்கு ஆரோக்கியம் மாதிரி. இந்த ரெண்டும் உள்ள வேற யாராவது ஒருவர் உலகத்தில் இருந்தா கொண்டு வந்து காத்துங்காண்டு கேட்கக்கூடிய அளவுல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்
தன்னுடைய